இன்னைக்கு என்ன செய்தி? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். அப்ப அவங்க வீட்ல வந்து மீனா வீட்ல வந்து அவங்க அம்மாலாம் பேசிட்டு இருப்பாங்கல்ல, அதோட தான் முடிச்சாங்க. அப்ப என்ன பண்றாங்க, அவங்க அம்மா இந்த மாரி சொல்றாங்க, "என்னடி இந்த மாரி" சீதாவ பார்த்து கேட்குறாங்க. "உங்க வீட்டுக்கார் வீட்ல இருக்காரா? நான் வேணா போய் பேசுறேன்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, சீதா "அதெல்லாம் பேசாதீங்க" அப்படின்றா. அப்போ "ஏன் எதுக்காக போய் பேச போறீங்கன்னு?" கேட்கும்போது, இந்த மாரி "அவருக்கு அவங்க அம்மா இல்லடி, எடுத்து சொல்ல ஆள் இல்ல. நான் வேணா அவர்கிட்ட பேசி பணத்த வாங்கி முத்து மாப்பிள்ளைகிட்ட குடுக்குறேன். அவரு கார மீட்டுட்டோன்ற" மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. உடனே சீதா "அதெல்லாம் பண்ணாதீங்க. அவரு தான் இப்பதான் அவங்க அம்மா இறந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளில வராரு. நீங்க அதெல்லாம் போய் பண்ணாதீங்கன்ற" மாரி சீதா சொல்லுவாங்க. உடனே மீனாவும் என்ன சொல்றாங்க, "அம்மா குடுத்த பணம் குடுத்ததாவே இருக்கட்டும். அவருக்கு என்ன செல்வண்ணன் மேல இருக்கிற கோவம் கிடையாது. அவருக்கு எங்க வீட்டுக்கார பழி வாங்கணும். அதனால அவரு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. விடுங்க. இப்ப நீங்க ஏதாவது கேட்க போயி சீதாக்கு ஏதாவது பிரச்சனை வந்துற போதுன்ற" மாரி சொல்லிட்டு, அவங்க அம்மா "என்னாடி 1,00,000 2,00,000 3,00,000டி. அப்புறம் மாப்பிள்ளையோட வண்டிய தான் தூக்கிட்டு போயிருவாங்கன்ற" மாரி சொல்லும்போது, "எங்க வீட்டுக்கார் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது இல்லாம வேற எனக்கு செல்வண்ணன் மேலயும் நம்பிக்கை இருக்கு. அவரு மீட்டு குடுத்துருவாரும்மா. பார்த்துக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, போய் அவங்க அம்மாவ காஃபி போட சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே இப்ப சீதா வந்து ஒரு மாரி அமைதியா இருக்கால்ல, இவங்க என்ன பண்றாங்க, உள்ள கூட்டு போயிட்டு, "என்னடி இப்போ நிலா ச்சீ இவங்க மீனா வந்து என்ன பண்றாங்க, சீதாவ உள்ள ரூமுக்குள்ள கூட்டு போய் விசாரிக்கிறாங்க. "என்ன இப்பலாம் அடிக்கிறாரா? என்ன ஏது? இப்ப நல்லா வச்சிருக்காரா?" அப்படின்னு கேட்கும்போது, அப்ப அவங்க சொல்றாங்க, "இல்லக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நல்லா தான் பேசுறாரு என்கிட்டன்ற" மாரி அவங்க பொய் சொல்றாங்க. ஏன்னா வரும்போது அப்பதான் அடியே வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஆனா சீதா என்ன பண்றாங்க, மறைச்சிட்டு, "மாமாக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கக்கா" அப்படின்ற மாரி சொல்லி அனுப்புவாங்க. அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, மீனாவும், முத்துவும் வராங்க வீட்டுக்குள்ள. அப்ப ஹால்ல எல்லாருமே இருக்காங்க. மனோஜ், அவங்க அப்பா, அம்மா, அப்புறம் ரவி எல்லாருமே இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா அண்ணாமலை வந்து கேட்குறாரு, "என்னப்பா செல்வத்தோட பிரச்சனை முடிஞ்சுச்சா?" அப்படின்னோன, முடிஞ்சிச்சுப்பா. ஒரு வழியா குடுத்து முடிச்சுட்டான்" அப்படின்னும்போது, அவங்க அப்பா ஆச்சரியப்படுறாரு. "என்னப்பா 5,00,000 எப்படி அவனால குடுக்க முடியும்ன்ற" மாரி கேட்கும்போது, அப்ப இவரு சொல்றாரு, "இல்லப்பா அவன் 2,00,000 புரட்டுனான். மீதி மத்தது வந்து நான் தான்ப்பா குடுத்தேன்னும்போது, "நீ எப்படி குடுத்த?" அப்படின்னு கேட்கும்போது, "இது மாரி கார அடகு வச்சுட்டேன். அடகு வச்சு தான் குடுத்தேன்னும்போது" அப்ப மொத்த வீடுமே அதிர்ச்சி ஆயிடுது. அப்ப ரவி சொல்றான், "ஏன்டா இந்த மாரிலாம் பண்ண? நீ என்கிட்ட கேட்டிருந்தா நான் குடுத்துருப்பேன்ல" அப்படின்னோனே, இல்லடா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பார்த்துக்கிறேன். எனக்கா இருந்தா பரவால்ல. செல்வத்துக்கு தானே அதனால தான் நானு கார வச்சு குடுத்தேன்" அப்படின்னும்போது, ஒரு மாரி விஜயாக்குலாம் கோவம் வருது. "ஏன்டா பொழப்புக்கு வைக்கிற கார தூக்கி குடுத்து வச்சிருக்க. நீ இப்ப தான் கொஞ்சம் இதா வந்துட்டு இருக்கேன்னு பார்த்தா, நீ இந்த மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு மனோஜ் ஒரு பக்கம் திட்டுறான். விஜயா ஒரு பக்கம் திட்டுறாங்க. அப்புறம் என்ன ஆயிடுது, இவருக்குமே அண்ணாமலைக்குமே ஒரு மாதிரியா தான் ஆயிடுது. "ஏன்டா இந்த மாரி விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி. "ஆனா கார்லாம் வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் இதா தான்ப்பா இருக்கு. இதுலேருந்து எப்படி மீட்டு வருவ?" அப்படின்னோனே, அப்போ அவர் சொல்றாரு, "இல்லப்பா நானு பேப்பர்லாம் எழுதி தான் வாங்கி எல்லாமே குடுத்துருக்கேன். ஃப்ரெண்டா இருந்தாலும் கொஞ்சம் நான் வந்து காசு விஷயத்துல கொஞ்சம் கரெக்ட்டா தான்ப்பா இருக்கேன். ஒருத்தன் வந்து கஷ்டப்படும்போது நம்மளால எப்படி பார்த்துட்டு இருக்க முடியுன்ற" மாரி முத்து சொல்றாரு. அப்போ வந்து மனோஜ் வந்து ஏதோ திமிரா என்னமோ ஒண்ணு பேசுவான். அப்போ வந்து மீனா வந்து நல்லா கேட்பாங்க. "என் புருஷன கேட்கலாம் உங்களுக்கு எந்த இதுவும் இல்ல. அவர் உழைப்பால அவர் என்னைக்குமே நின்றுருக்காரு. எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு." அப்படின்ற மாரி சொன்னோனே, விஜயாக்குலாம் பயங்கர கோவம் வந்துரும். இந்த மாரி உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் தியானம் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். இவன் என்னமோ பெரிய இவன் மாரி அப்படின்னு சொன்னோனே, அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, அண்ணாமலை சொல்றாரு, "இவ்ளோ பண்றல்ல, உன் பையன் மனோஜ் ஊர் ஃபுல்லா கடன் வாங்கி பிஸ்னஸ்க்காக வாங்கி இவ்ளோ கடன் ஆக்கி வச்சிருக்கான். வீட்டு பத்திரத்த எடுத்துன்னு போய் காசு வாங்குனல்ல, அதே மாரி அந்த பத்திரத்த மறுபடியும் வச்சு அது மேல கொஞ்சம் காசு வாங்கிட்டு வா. நான் வேணா கையெழுத்து போட்டு தரேன். அத வேணா முத்துக்கிட்ட குடுப்போம் அவ்வளோ அக்கறையா இருந்தா" அப்படின்னோனே, ரவியும் "ஆமா, பாவம் அவன் கஷ்டப்படுறான்ல குடுக்கலாம்" அப்படின்னோனே, அது எப்படிங்க? இவன் யாரோ ஒருத்தருக்கு குடுக்குறதுக்காக நான் வந்து நம்ம வீட்டு பாத்திரத்த வச்சு குடுக்கணுமா? அதெல்லாம் முடியாது." அப்படி இப்படின்னு ஒரு மாரி பேசினோனே, "நீ உன் பையனுக்கே எல்லாத்தையும் பண்ணுன்ற" மாரி கோவப்படுவாரு. பண்ணதுக்கப்புறம் அப்போ முத்துவும், மீனாவும் சொல்லுவாங்க, "எங்களுக்கு வேணாம். யாருடைய காசும் வேணாம்." அப்படின்ற மாரி சொன்னோனே, "யாருடைய காசும் வேணாம். உன் பொண்டாட்டி வந்து நீ இதே மாரி எல்லாருக்கும் தானம் குடுத்து குடுத்து என்ன ஆகு, உன் பொண்டாட்டி காசுல உட்காந்து நீ சாப்பிடு. அவ பூ கட்டுற காசுலன்ற" மாரி விஜயா சொல்லுவாங்க. அப்போ
இவன் சொல்லுவான், அப்படி நான் வந்து என் உழைப்பை நான் நம்புகிறேன். முத்து சொல்லுவான், என் உழைப்பை நான் நம்புகிறேன், நான் உழைப்பேன், நான் முன்னுக்கு நல்லா தான் வருவேன். அதே மாதிரி பொண்டாட்டி காசில் சாப்பிட்றதுக்கு நான் ஒரு நாளும் வந்து கேவலமாக நினைக்க மாட்டேன். அவங்க சம்பாத்தியத்தையும் நான் பெருமையாக தான் நினைப்பேன். நான் அதில் பற்றி நான் கேவலமாக நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னும்போது, கண்டிப்பாக செல்வம் வந்து எனக்கு அந்த வண்டியை திருப்பி கொடுத்துருவான்னொன்னே மனோஜ் ஒரு கவுண்ட்ரு போடுறான். என்ன ரிவர்ஸ் எடுத்து கொடுப்பானா அப்படி இப்படின்ட்டு இவனை போட்டு கலாய்க்கிறான். அப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாரு, அண்ணாமலை இது வரைக்கும் முத்துவையும் மீனாவையும் பார்த்து சொல்வார், இது வரைக்கும் நீங்கள் வந்து எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு எந்த கெடுதலும் நடக்காது, நீங்கள் நல்லது தான் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் போயிடுவார். இந்த விஜயா என்ன தெரியுமா சொல்லும், இவளை கட்டிக்கிட்டு தான் உன் லைஃப்பில் நீ இவ்வளோ கஷ்டப்படுற, இப்போ 2 கார் வச்சுருந்தா அதில் ஒரு கார் போனது காரணமே இவ தான் அப்படின்ற மாதிரி மீனாவை பார்த்து சொல்லிவிட்டு அந்த விஜயா போயிடும். அப்போ கூட வந்து ரவி திட்டுவான், ஏன் அப்படிலாம் பேசுகிறீங்கன்ற மாதிரி திட்டுவான் அவங்க அம்மாவை. அப்போ கூட சொல்லிவிட்டு அது பாட்டு போயிடுமா. அப்போ இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. மீனா ஒரு மாதிரி அமைதியாகிடுறாங்களா. அப்போது முத்து வந்து சொல்வார், அவங்க அப்படி பேசலைன்னா தான் நீ வருத்தப்படணும், நீ நல்லதே பண்ணாலும் எங்கள் அம்மா அப்படி தான் பேசுவாங்க, நீ அதெல்லாம் மனசில் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்களும் போயிடுவான். அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, இந்த விஜயா என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்டு பார்வதி வீட்டுக்கு வராங்க. அவங்க ஏதோ அவார்டு வாங்கியிருப்பாங்க போல். அதை வந்து அவங்க பெருமையாக சொல்லும் போது அங்கேயும் ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி அவங்கள பேசி வச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணுவாள். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்னோடய வீடியோ வந்து பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஒருத்தவங்க வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி கதை கேட்டிருக்காங்க அப்படின்னோடனே விஜயா சொல்லுவாங்க, கதையெல்லாம் சும்மா கொடுக்காது, 5000 10,000 வாங்கிட்டு கொடு அப்படின்னோடனே அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, இல்லை 7 வீடியோ கேட்டிருக்காங்க, மாதத்துக்கு 1,00,000 கொடுக்குறேன்னு இருக்காங்கன்னொன்னே அவ்வளோதான் பொறாமை வந்துடுது விஜயாவுக்கு தான். ஆல்ரெடி அந்த அம்மா தான் பொறாமை பிடிச்சி அலையும்ல, பொறாமை வந்துட்டு பாரு நீ எல்லாம் நல்லா இருக்க, நான் பாரு என் பையனை கூப்பிட்டு கோர்ட்டுக்கும் இதுக்கும் அதுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அப்போ அவங்க கேட்பாங்க, அடுத்தவங்க சந்தோஷத்தை பார்த்து பொறாமைப்படாத, முதல்ல நம்ம வாழ்க்கையில் எப்படி சந்தோஷமாக இருக்கணுன்றதை யோசி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த சிந்தாமணி வரும். அப்போ சொல்லுவாங்க அந்த பார்வதி கரெக்டாக ஒரு வார்த்தை, முதல்ல இவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ கட் பண்ணாலே உன் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுவாங்க. அப்போ சிந்தாமணி வந்து சொல்லுது, நீ பூஜைக்கு ஆள் சொல்ல சொன்னல, நான் வந்து ரெடி பண்ணிட்டேன், வர வெள்ளிக்கிழமை வந்து உங்கள் வீட்டில் பூஜையை வச்சிடலான்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ வேணா பாரு, பூஜையை வச்சு பாரு, உன் வீட்டில் நிறைய சந்தோஷம் இருக்குன்ற மாதிரி சொன்னோன்னா விஜயாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. முதல்ல கூட்டுவாங்க, பூஜையை நடத்திடலாம், போட்டுடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. சரின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது விஜயா சொல்கிறாங்க, சரி பூஜையை பண்ணிடலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இந்த நீத்து இருக்கால அவளை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பயும் சிந்தாமணி கேட்குறாங்க, எதுக்கு போய் அவளை பார்க்கணுன்னும் போது நான் சொல்கிறேன் வாங்கன்ற மாதிரி அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, மீனா வந்து ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாமிக்கு பூலாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி பத்தியெல்லாம் ஏற்றுறாங்க. அதை பார்த்துட்டு ஸ்ருதி ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த மாதிரி பேசுகிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஏற்றுறதுனால எனக்கு பிஸ்னஸ் நல்லா போகுதுக்கா, நான் நம்புகிறேன் இந்த விஷயத்தன்ற மாதிரி சொல்லும் போது அப்படியே கூட சேர்ந்து ஒரு விஷயமும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆன்ட்டி ஃபோன் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி பூஜை வச்சுருக்காங்களாம் அப்படின்னோடனே அப்போது மீனா சொல்கிறாங்க, வாப்பா நம்ம வீட்டில் தானே எல்லாம் நல்லதுக்காக தானே பண்ணுறாங்க வாப்பா அப்படின்னும் போது, எனக்கு வர்றது பிரச்சனை இல்லை, அவங்க வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டுறாங்க, ஆனால் பூஜை கேட்டு பாருங்கள் எல்லாரோட நன்மைக்கு தான் பண்ணுறேன்றாங்க. என்னது இது, இந்த ஆன்ட்டி பண்ணுறது ஒன்றா இருக்குது செய்கிறது ஒன்றா இருக்குன்ற மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அப்புறம் ரவியை பற்றியும் சொல்கிறாங்க, அந்த ரவி வந்து நீத்து விஷயத்தில் ரொம்ப அமைதியாக இருக்காரு, எனக்கு அது பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, ரவி மேலே ஒரு தப்பும் இல்லைம்மா, இது வந்து இந்த நீத்து தான் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க, அவர் வந்து அவங்க லவ் பண்ணுறேன்னு சொன்னால் ரவி என்ன பண்ணுவாருன்ற மாதிரி ரவிக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ஃபேவராக தான் மீனா வந்து எப்பயுமே பேசுவாங்க. ஏன்னா அவங்க வந்து யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்கிற ஆள் கிடையாது மீனா. அவங்க இன்னமும் நல்லா சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ கூட வந்து இவன் என்ன சொல்கிறா, இவன் வந்து நீத்து விஷயத்தில் இதே மாதிரி எந்த முடிவும் எடுக்காமல் இப்படி போயிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நான் டைவர்ஸ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, ஐயோ அதெல்லாம் பண்ணாதம்மா, என்ன நீ ஈஸியாக போய் அப்படி சொல்லிடுற, வாழ்க்கை எப்படி வாழணும் தானம்மா நம்ம பார்க்கணும், இந்த விஷயத்துக்கெலாம் நீ போய் இப்படி நிற்கலாமா அப்படின்னு சொல்லி சில அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க. அப்போ இவங்களும் சொல்கிறாங்க, அது ஒன்றும் இது கிடையாது, இது எல்லாமே ரவி கையில் தான் இருக்குது, ரவி தான் பார்த்து புரிஞ்சு பண்ணிக்கணுன்ற மாதிரி ஸ்ருதியை சொல்கிறாங்க. அப்படியே இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களா. அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தான் காமிக்கிறாங்க, அந்த விஜயாவும் சிந்தாமணியும் அந்த நீத்து வீட்டுக்கு வருவாங்க.
நீத்து வீட்டுக்கு வர காரணம் இப்போ தான் நம்மளுக்கே புரியுது. என்னன்னா, இந்த அம்மா வந்து எல்லாத்தையும் விசாரிக்கும். பெரிய வீடா இருக்குல்ல, "என்னம்மா தனியா இருக்கியா? கால் எப்படி இருக்கு? அவங்க ஸ்ருதியோட அப்பா, அம்மா பேசுனதெல்லாம் தப்புதாம்மா." அப்படி இப்படின்னு அவள வந்து அப்படியே பெருமைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கு. உடனே இவ சொல்றா, "எங்க அப்பா, அம்மாலாம் இது மும்பைல இருக்காங்க. நான் தனியா தான் இருக்கேன். அ நான் வந்து பிஸ்னஸ் நடத்துறதுனால எனக்கு இங்க தனியா இருக்கிற ஃபீலிங் இருக்காதுன்ற" மாரிலாம் இந்த பொண்ணும் பேசிக்கிட்டே இருக்கும்போது, இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, விஜயா ம் மனோஜுக்கு வந்து இவள பார்த்து முடிச்சிடலான்ற மாரி ஐடியாவோட மனோஜ பத்தியே பேசிட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து ரொம்ப நல்லவன், பிஸ்னஸ் பண்றான். அவனுக்கு வந்து இத்தன படிப்பு முடிச்சிருக்கான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசிட்டு இருக்கிறதோட, இன்னைக்கான எபிசோடு முடிக்கிறாங்க. பார்ப்போம் நாளைக்கு என்ன ஆகுதுன்றத பார்த்துட்டு, நான் உங்களுக்கு ரிவ்யூ குடுக்குறேன். என்னோட சேனல் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.